பிரவீன், ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் நடைபெற்ற முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 235 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை தோற்கடித்திருக்கிறது. 534 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 238 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இன்று ஆஸ்திரேலிய அணி இழந்தது. 10 விக்கெட்டுகளையும் இழந்து 238 ரன்களை மட்டுமே எடுக்க முடிந்தது. ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட் மட்டும் 89 ரன்களை அதிகபட்சமாக எடுத்தார். அதன் பின்னர் மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களிலேயே ஆட்டமிழந்ததால் இந்திய அணி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பெற்றிருக்கிறது. இந்திய அணியில் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆஸ்திரேலிய அணியின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தனர். இந்திய அணியில் ஜஸ்பிரீத் பும்ரா நாதன் விக்கெட்டை கைப்பற்றினார். இதே போல அங்கு லபுசேன் விக்கெட்டையும் மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆகிய 3 முக்கிய வீரர்களின் விக்கெட்டுகளை இந்திய பந்து வீச்சாளர் பும்ரா கைப்பற்றினார். இதைத் தொடர்ந்து முகமது சிராஜ், கவாஜா மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோரின் விக்கெட்டுகளை கைப்பற்றியதுடன் அங்கு ஸ்டீவன் ஸ்மித்தின் விக்கெட்டையும் சிராஜ் கைப்பற்றினார். இதன் பின்னர் வாஷிங்டன் சுந்தர் 2 விக்கெட்டுகளை, மிச்சல் ஸ்டார்க்ஸ் மற்றும் நாதன் லியோன் ஆகிய 2 விக்கெட்டுகளையும் அவர் கைப்பற்றினார். இதனையடுத்து ஆஸ்திரேலிய அணி 238 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதனால் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கிடையே 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதலாவது டெஸ்ட் தொடரை இந்திய அணி ஆஸ்திரேலியாவின் பெர்த் மண்ணில் வெற்றியை ஈட்டியிருக்கிறது. இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 2 அணிகளும் தடுமாறின. இந்திய அணி 150 ரன்களுக்கு சுருண்டது. அதையடுத்து முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 104 ரன்களுக்கு சுருண்டது. இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் விராட் கோலி, KL ராகுல் ஆகியோரின் அபாரமான ஆட்டத்தால் 487 ரன்களை குவித்து 534 என்ற இளமாலய வெற்றி இலக்கை ஆஸ்திரேலிய அணிக்கு நிர்ணயித்தது. ஆனால் அந்த இலக்கை எட்ட முடியாமல் இன்று ஆஸ்திரேலிய அணி 238 ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்ததால் இந்தியா முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 285 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்திய பந்து வீச்சாளர்கள் பும்ரா மற்றும் முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரின் பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணி 238 ரன்களுக்கு சுருண்டதால் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈட்டி இருக்கிறது. பார்டர் கவாஸ்கர் போட்டியின் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றிருப்பதன் மூலமாக 1-0 என்ற கணக்கில் இந்த டெஸ்ட் தொடரில் முன்னிலை வகிக்கிறது. பிரவீன், ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். வரலாற்று வெற்றியாகவே இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி கண்ணன்.